ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான மஷ்ரூம் பிரியாணி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் நெய், 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை தாளிச்சுக்கோங்க. வெங்காயம் போட்டுக்கோங்க, பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க, நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. 3 கப் அரிசி எடுத்துருக்கேன் ஃபார்ச்சூன் பிராண்டில். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க. தக்காளி ஒரு 4 போட்டுக்கோங்க. அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. ஸோ மசாலாலாம் பார்த்தீங்கன்னா கரம் மசாலா, மல்லித்தூள், சோம்புத்தூள், ஜீரகத்தூள், மிளகுத்தூள், தனி மிளகாய் தூள் இது எல்லாமே நான் போட்டிருக்கேன். ஸோ போட்டதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் தயிர் போட்டிருக்கேன். லெமன் ஒரு மூடி புழிஞ்சுக்கோங்க. இதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. புதினா போட்டுக்கோங்க. புதினாவை போட்டு வதக்கி எடுத்துக்கோங்க. உப்பு போட்டுக்கோங்க. கொஞ்சோண்டு பால் ஊற்றிக்கோங்க. 2 பேக்கெட் மஷ்ரூம் போட்டிருக்கேன். இதையும் நல்லா கட் பண்ணி போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. ஸோ தண்ணி விட்டு வந்துடும். 1 கப்புக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5 கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன். அதாவது சாரி 3 டம்ளருக்கு பார்த்தீங்கன்னா 5 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். அதுவே தண்ணி விட்டு வந்துருங்கிறதுனால அப்படி ஊற்றிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா, எண்ணெய் சட்டியிலேருந்து வந்து கடாயில இது மாதிரி ஒரு சட்டியில மாற்றிட்டு குக்கரில் வச்சு ஒரு விசில் விட்டு 15 நிமிஷம் சிம்மில் வச்சு எடுத்திங்கன்னா, இது மாதிரி சூப்பரா இருக்கும். அங்கங்கே கேசரி பவுடரும் தூவி விட்டுருக்கேன். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். அங்கங்கே ரெட் கலரா இருக்கும். எப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.